வணக்கம் வணக்கம் மக்களே. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மக்கள் உரிமை மீட்பு மாநாடு கேப்டன் ஆசியோடு பாசார் கிராமத்தில் நடைபெற்றது. அதோட வீடியோவோட ஒரு சின்ன தொகுப்பு. இது பார்ட் 1 பார்ட் 2 கன்டினியூ ஆகும். அந்நியார் வர்றதெல்லாம் பார்ட் 2ல் வரும். பாருங்கள். நன்றி, வணக்கம். இது நம்ம வேப்பூர்லேருந்தே மாநாட்டு திருவிழா கோலம் மாதிரி ஒரு பயங்கர பிரம்மாண்டமாக அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. வேப்பூர்லேருந்து இல்லை, கிட்டத்தட்ட திருப்பூர்லேருந்தே ஃப்ளெக்ஸு பேனர் கொடின்ட்டு அருமையாக பட்டையை வாங்கியிருந்தாங்க. இங்கே சேலம்லாம் திருப்பூர்லேருந்து சேலம் ஆத்தூர் அங்கே பாசார் போகிற மட்டுமே கொடிய பேனர் தான். அந்த சைடு இருந்து சென்னையிலேருந்து வரவங்களுக்கு அந்த சைடு பேனர் ஃப்ளெக்ஸில் வச்சுருந்தாங்க. ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. இங்கே ஒரு காரில் கேப்டன் ஃபோட்டோவை வச்சு அந்த கேப்டன் ஃபோட்டோவை தேர் மாதிரி டிசைன் பண்ணி கேப்டன் பாட்டுகளோட அது அப்படியே வருது. ஃபுல் ஃபோக்கஸ்டுமே அங்கே அந்த காரை நோக்கி தான் இருக்குது. அவ்வளோ ஒரு அழகாக அற்புதமாக அது பாருங்களேன். கேப்டனை எப்படி ஒரு தெய்வமாக நினச்சி பின்பற்றுறாங்கன்ட்டு. இது கொங்கு சைடுலேருந்து வர வண்டிகள்லாம் பார்க்கிங்கு. கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம் இங்கேருந்து வர வண்டிகள்லாம் பார்க் பண்ணுற இடம். இதுவே நல்ல கூட்டம். இந்த சைட் பார்க்கிங்கு அதை விட பயங்கரமாக இருந்துச்சு. நேற்று கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டருக்கு வண்டிக்கு நினச்சேன். அந்தளவுக்கு பயங்கர மாஸ் கட்டிட்டாங்க. இது மாநாட்டுடைய முகப்பு பகுதி, நுழைவு வாயில். இங்கே கேப்டனுடைய ஒவ்வொரு ஃபோட்டோஸும் அவ்வளோ அற்புதமாக அருமையாக அவர் பண்ணின நலத்திட்ட உதவிகள் ரொம்ப சூப்பராக வச்சுருந்தாங்க. என்ட்ரன்ஸே ரொம்ப கலக்கலாக எங்கள் 3 சாமியும் வச்சுருந்தாங்க. சென்டரில் இந்து, சைடில் கிறிஸ்டின், சைடில் முஸ்லீம். அது ஒரு அவ்வளோ அற்புதமாக கேப்டனுடைய குணங்களை பிரதிபலிக்கக்கூடிய விதமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச சாமி 3 பேரும் அந்த சாமியில் வச்சுருந்தாங்க. உள்ளே போட்டிருந்த செட்டும் கூடமே ஒரு கோயில் கோபுர கலசம், அப்புறம் தூண்கள், இதையெல்லாம் மையப்படுத்தியே வச்சுருக்காங்க. அதாவது ஒரு தெய்வீக பாசிட்டிவ், அதாவது ஒரு தெய்வீக இதாக இருக்குங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. இந்த கலை நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட்டிமன்றத்தில் இந்த விஜய் டிவி புகழ், அமுதவாணன், அப்புறம் ரோபோசங்கர் பொண்ணு, இன்னும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. பாடகர் அந்த விஜய் டிவியில் 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்களே, அவங்க 2 பேர், இன்னும் நிறைய ஆக்டர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தாங்க.
கவிதை ஒன்று ஒரு பொண்ணு கவிதை படித்து அது ரொம்ப நல்லா இருந்தாங்க. ஜீ தமிழில் பாட்டு பாடின ஒரு பொண்ணு ரொம்ப நல்லா பாடினாங்க கேப்டன் பாட்டுகள்லாம். அப்புறம் அந்த கானாபாலா வந்து சின்ன கவுண்டரில் வர பாட்டோட டியூன் எடுத்து கானாபாலாவாக ஒரு பாட்டு லிரிக்ஸ் எழுதியிருந்தார். அது ரொம்ப ரொம்ப பிரமாதமாக பாடியிருந்தார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பாட்டு பாடும்போது அந்நியார் என்ட்ரி சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நமக்கு கேப்டனுடைய எந்த பாட்டு கேட்டாலுமே ஒரு உற்சாகம், ஒரு பாசிட்டிவ் வைப்பு இதெல்லாம் கிடைக்கும். அதுலேயும் இந்த போராடுடா நீ வாழ்ந்துடா அப்படின்ட்டு ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு போட்டு அந்த கூட்டம் அவ்வளோ ஆர்ப்பரிக்குது. அத்தனை பேர் அங்கே நின்றுருந்த அத்தனை பேருமே அவ்வளோ வைப்பாகி எல்லாம் டான்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு, பயங்கர உற்சாகம், ரொம்ப மாசாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த இடமே அப்படியே அவ்வளோ ஒரு மாசாக சூப்பராக இருந்துச்சு.